பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் சேகுவாரா. வணக்கம் சேகுவாரா, எப்படி இருக்கிறீங்க? பயங்கர ஆரவாரமாக இருக்கீங்களே, மகிழ்ச்சியோடு இருக்கீங்களே. நாட்டில் இன்றைக்கி நிறைய பிரச்சனை நடக்குது, இவ்வளோ மகிழ்ச்சியோடு உங்களை பார்க்குறேன்னு நான். நீங்கள் இந்த நாட்டுடைய பிரஜை இல்லையா? நீங்கள் இந்த நாட்டில் ஒரு அங்கம் இல்லையா? எல்லாத்துக்கும் இப்படிங்கிறீங்க. பேசலாம். ஏன்னா இப்போ இன்னும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். வெளியே நீங்கள் ஓவராக பேசாதீங்க, கம்மியாக பேசுங்கன்னாங்க. ஓவராக பேசாதீங்க, கம்மியாக பேசுங்க. அதனால் கைதுனா அதிகமாகுது. அதனால நீங்கள் கம்மியாக பேசுங்க. அதனால் நான் வந்து நீ பேசாமலே பேச போகிறேன். அதனால் யாராவது திட்டுனா கூட ஹோட்டல் திருவண்ணாமலை அப்படின்னு நீங்கள் யாரையாவது மௌனமாக பேசி பாருங்க, அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் அது கெட்ட வார்த்தையாக வராது. ரோஜா பூமாலை அப்படின்றத ஒருத்தரை பார்த்து நீங்கள் சைலண்ட்டாக சொன்னீங்கன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். அதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்குது, பேச முடியல. இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, உங்களை மிரட்டினது போக நான் சும்மா கேட்க வந்து என்ன மிரட்டுவாங்க போல இருக்கு. வாழ்த்துக்கள். மத்திய சிறையிலே. என்னது மத்திய சிறையிலே? சும்மா பாடுங்க ஐயா. என்னைக்குமே மத்திக்கு நான் போகிறதே இல்லை, மத்தியத்துக்கும் போகிறது இல்லை. அந்த பாய்ஸ் படத்தில் ஒரு நல்ல பாட்டு வரும், ஜெயில். என்ன பாட்டு? ஜெயிலே ஜெயிலே சென்ட்ரல் ஜெயிலே பார்த்துக்கைய மயிலே. அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். ஓ, அந்த மாதிரியா? அதெல்லாம் படத்தில் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும். ரியல் லைஃப்லலாம் அங்கே போய் உட்கார்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, கொசுவே குண்டு குண்டு கொசுவே. அடுத்த லைன் இதான் வரும். அதெல்லாம் ஒரு உண்மையிலேயே வந்து ஆக்சுவலாக என்னன்னா, ஜெயிலுக்கு போய் உட்கார்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய தியாக மனப்பான்மை தான் அது. அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய கஷ்டம். அதை உங்களை மாதிரி பெரியவங்க உங்களை மாதிரி உங்களை மாதிரி தியாகிகள் இருக்கலாம். நாங்கள் அப்படி கிடையாது. ஆனால் என்ன நடக்குது எனக்கு அதான் உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன். நீங்கள் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க, ஆனால் நாட்டில் நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அதை பற்றின ஒவ்வொரு கேள்விகளும் எழுந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த கேள்விக்கு எந்த ஒன்று பதிலும் இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயம்லாம் வந்து எனக்கு என்ன மாதிரி கேள்விக்கு தோணும் உங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக கேட்டாகணும். ஏன்னா இப்போ நீங்கள் மட்டும்தான் அது சார்ந்த ஒரு பர்சனாக இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு விஷயம் நடக்குது. சமீபத்தில் ஒரு விழா நடந்தது, தேவநேய பாவலர் நூலகத்தில் நடக்குது. அந்த நூலகத்தில் நடக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து கலைஞர் அவருடைய புகைப்படம் இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு விழாவில் வந்து தாவேகாவின் அமைச்சர்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை விழா நடப்பதற்கு முன்பாக எடுத்து விடுறாங்க, அப்புறம் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்போ விழா முடிஞ்சதுக்கப்புறம் வைக்கிறாங்க. சரியா? இப்போ இது ஒரு அவமதிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று ஒரு போஸ்ட் பார்த்தேன், அது என்னால் சகிச்சிக்க கூட முடியல. என்ன ஏன் சகிச்சிக்க முடியலன்னா, வயதில் பெரியவர் மூத்தவர் அவர் வந்து விஜய் காலில் விடுற மாதிரி ஒரு ஏஐயில் கிரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோ போட்டோம், உடனே தூக்கிட்டாங்க, இம்மீடியட்டாக தூக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் இதெல்லாம் சோசியல் மீடியாவில் ஒரு வைரலாக போய் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வரல. ஆனால் அதே சமயத்தில் மேயர் பிரியா வந்து விளக்கேற்றும் போது அந்த மெழுகுவத்தியில் வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்தாங்க, தாவேகா மேல்கிட்ட கொடுக்குறதுங்கிறது வைரலாக வருது. என்னை பொறுத்தவரை இரண்டு விஷயமே தப்பு தான் நான் சொல்லுவேன். இதுவும் தவறு தான், அதுவும் தவறு தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு இடத்துல அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்தது தான் மேயர் வருவாங்க. மேயர் ஃபஸ்ட்டு வரமாட்டாங்க. அது என்னவோ அவங்க திடீர்னு புரோட்டோகால்னு சொன்னாங்க. அது எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்குது. அதுவும் தவறு தான். ஏன் அந்த தவறு வெளியில் வருது, இந்த தவறு வெளியில் வர மாட்டேங்குது? ஒன்று என்னென்னா, அந்த மேயர் அவங்களோட இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க எல்லாருமே லா படிக்கிறாங்க ChatGPTயில். ஹவு டு ஃபயர் மேயர் இன் சென்னை அப்படின்னு போட்டு தேடுறாங்க. ஹவு டு ஃபயரா? வேலையை விட்டு தூக்கலாம். ஃபயர்? ஓ, வேலை விட்டு தூக்குறதா? நான் அந்த ஃபயர் விளக்கேற்றும் போது ஒரு ஃபயர் நினச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. ப்ரோட்டோகால் படி நான் ஒரு டேட்டா தேடும்போது எனக்கு கிடைச்சது என்னென்னா, ஆந்திர பிரதேஷோட ப்ரோட்டோகால் கிடைச்சி யாரு கீழே யார் வருவாங்க அப்படின்னு தேடும்போது மேயர் கீழே தான் நாடாளுமன்ற உறுப்பினரே வராங்க. ஏன்னா மேயர் தான் அந்த மாநகராட்சியினுடைய முதல் குடிமகள். அதுக்கப்புறம் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் வராங்க. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினரே வராங்க. மேயருக்கு முன்னாடி மாநில அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. நான் அந்த கார்டு உங்களுக்கு தரேன், டிஸ்பிளே பண்ணி பாருங்க. அது தேடி நீங்க எப்படி சொல்றீங்க? இன்னொருத்தர் வந்து ஒரு கார்டு எடுத்து போட்டிருக்காரு, ஒரு நடிகர் ஒருத்தர் கார்டு, சீரியல் ஆர்டிஸ்ட், அவர் கார்டு எடுத்து போடும்போது அதுல மேயர் 4வது இடத்துக்கு வராங்க. அவரே இதை போட்டுருப்பாங்க. இப்ப நான் எதை நம்புறது? இல்ல மக்களை ஒவ்வொரு சைடு நான் என்ன கேட்கிறேன், மக்களின் பார்வையில ஒண்ணு சொல்லுங்க. ஒவ்வொரு சைடுல இருந்து இப்படி குழப்பிட்டே இருந்தா அவங்க எதை? இது வந்து எப்படி தெரியுமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இதுல 2 பேருமே சம்பந்தப்பட்டவர்கள் பெண்கள். பெண்கள்னாலே இப்படிதான், அரசியலுக்குள்ள வந்தா இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பார்வையை தான் நான் இதுல பாக்குறேன். நான் எப்ப பட்டியலிட்டு சொல்ல முடியும். இப்ப
ஆளும் கட்சியா கடந்த திமுக ஆட்சியிலே கூட ஒரு அமைச்சர் இருப்பாரு, ஒரு விழாவுக்கு போவாரு. அதே தொகுதியில அதே இடத்துல இருக்கிற இன்னொரு அமைச்சர் பேர் இருக்காது, 2 பேருக்குள்ள கோஷ்டி பூசலாகும். ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. செங்கோட்டையன் ஒருத்தர் எதுக்கு தாவேக்காவுக்கு வந்தாரு அதிமுகவுல இருந்து? மாவட்ட செயலாளர் செங்கோட்டையன் பேரை பேனர்லயோ நிகழ்ச்சியிலயோ போடல, கூப்பிடல. ஆனா அவர் வந்து ஒரு பெரிய மாநில அளவுல பெரிய நிர்வாகி. ஆனா மாவட்ட செயலாளர் அவரை புறக்கணிக்கிறாரு. அந்த ஒரு காரணம் தானே வெளியே வந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அசிங்கப்படுத்துறான்னு வெளியே வந்தாரு. அப்ப அது வந்து நாகரிகமா தெரியலையா? எதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இப்படி துரோகம் பண்ணிட்டாருன்னு இவங்க எவனா பேசினானா? செங்கோட்டையனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு பேசினானா? இன்னைக்கு வந்து இல்லங்க, இன்னைக்கு வந்து போட்டியே டிஎம்கே டிவிகே தானே அவர் அடிக்கடி சொல்லி எல்லா கட்சியிலுமே நடக்கும். இல்ல அவர் சொல்லிட்டு இருக்கிறதுனால இது 2 மட்டும் தான் கவனத்துக்கு வருது. இது எல்லா கட்சியிலுமே இருக்கும். இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், அஜிதாவுக்கு பிரியாரிட்டி கொடுக்காம அங்க இருக்க சாமுவேலுக்கு பிரியாரிட்டி கொடுத்தாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு பொண்ணுன்னு தெரியலையா? ஒரே கட்சிக்குள்ளதான் நடந்துச்சு. ஒரே கட்சிக்குள்ள மாநில அளவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லயே கூட எதுல சொல்றீங்க? தாவேக்காவிலதான் ஒரே கட்சியில மாநில அளவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லயே ஒரு சிலரை வண்டியில உள்ள ஏத்தாம இருக்கிறது, உள்ள இறக்காம இருக்கிறது, இல்ல அவமானப்படுத்துற செயல்கள்லாம் நடந்திருக்குல்ல. அப்பெல்லாம் இவங்க இந்த மாதிரி கொந்தளிச்சாங்களா? என்ன இது புரோட்டோகால் தான் சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம கட்சியில இல்லையே, நம்ம தூய சக்தியாச்சுன்னு பேசியிருக்காங்கடா. என்ன காரணம்னா 2 பேருமே பெண். நான் 2 பேரையுமே வந்து தப்பாலாம் சொல்லல. 2 பேருமே பெண். 2 பேருக்குமே ஆதரவா தான் இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே ஸ்டாண்ட் எடுக்கணும். என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் இது இருக்கு. இவங்க எம்எல்ஏ நத்தாந்தத்தை விட்டுட்டாங்க, எம்எல்ஏ சரிங்களா? சென்னைக்குன்னு ஒரு அமைச்சர்னு பெருசா யாரையும் போடல. அதாவது எல்லாரையும் அணுகிற மாதிரி ஒரு முகம் கொண்ட ஒரு நபரை அமைச்சரா போடல. அவங்களுக்குள்ள ஒரு கூட்டமும் நடக்கல. இந்த பக்கம் மேயருக்கு இதுக்கு முன்னாடி முதலமைச்சர், எல்லா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே கூட இருந்தாங்க, எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களும் விடப்பட்டிருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு அரசு நிகழ்ச்சி அதிகாரிகள் சொல்லிட்டாங்க 2 பேரும் போங்கன்னா இயல்பாவே ஒரு கிளாஸ் வரும்ல. அவங்க வந்து 2 பேருமே புதுசு அரசியல்ல, இயல்பாவே ஒரு கிளாஸ் வரும்ல. 2 பேருன்னா யார சொல்றீங்க? மேயரையும் எம்எல்ஏவும் தான். மேயர் எப்படி புதுசா வாங்க? அவங்க ஆல்மோஸ்ட் புதுசு தாங்க. ஏங்க அவங்க போன 5 வருஷத்துல எவ்வளவு விழாக்கள்ல பார்த்திருக்கோம். எத்தனை பிரஸ் மீட்ல வந்து அவங்க தெளிவா பேசியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து அங்க இருந்து அப்புறம் சரி, அவங்க தான் தெளிவா பேசல. அவங்க தான் தெளிவா இது வரைக்கும் பேசுனது இல்ல. அப்புறம் இந்த தடவை பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அவங்க பிரஸ்ல கேட்டபோது எப்பவுமே அவங்க பேசினா சர்ச்சையாகும். அவங்களுக்கு இருக்கிற புரிதல் அவ்வளவுதான். அவங்க வந்து தப்பா சொல்லல, அவங்களுக்கான சிச்சுவேஷன், அவங்களோட சூழல். சரி, இப்போ ஒரு கேள்வி எழுதுங்க. அதாவது மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள், மாசூரன் அவர்கள், இவங்க சைதை துரைசாமி, இவங்கெல்லாம் மேயரா இருந்த ஒரு பதவி அது. ஓகேவா? அந்த இடத்துல ஏன் பிரியா வந்தாங்க? ஏன்னா அது இப்ப தனித்தொகுதி ஆக்கியிருக்காங்க, ஒரு பெண் தான் வரணும்னு போட்டிருக்காங்க. அதனால 2 பெண் தான் போன இடத்துல இருந்துச்சு. அதனால இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, போட வச்சாங்க. சரி, அதுல ஒரு கொஞ்சம் மெச்சூர்டா அவங்க பண்ணல. சென்னையோட மேயர்னா சாதாரண கிடையாது இல்ல. இப்படியெல்லாம் போட்டீங்கன்னா இன்னைக்கு புஷி ஆனந்த், விஜய் இதெல்லாம் நம்ம பேச முடியுமா? மெச்சூர்டான ஆளுதான் போடணும்னா நான் என்ன சொல்றேன் வந்து நீங்க வந்து சார் உங்க வீட்டுல ப்ராப்ளம் இருக்கு சரி செய்யணும், இல்ல எய்த் வீட்ல கூட தான் ப்ராப்ளம் இருக்கு. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப உங்க வீட்டுல இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி சரி செய்ய? சரி, இப்ப செங்கோட்டையன் யாரு? புது அமைச்சரா? இப்ப நீங்க பிரியா வந்து புது ஆள் இல்ல, 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல, பிரஸ் மீட்ல வளர்றாங்க, இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க. செங்கோட்டையன் யாரு? செங்கோட்டையன் ஆல்ரெடி சிறந்த 50 வருஷ அரசியல்வாதி. அவர் பிரஸ் மீட்ல சொன்ன வார்த்தையை நான் சொல்லவா? இந்த தடவை வெயில் 45 சென்டிமீட்டர் அதிகமாயிருச்சு, இப்போ 35 சென்டிமீட்டர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 35 சென்டிமீட்டர் குறைஞ்சனால ஸ்கூலை திறக்கிறோம். வெயில் அவர் வாழ்க்கையிலேயே வந்து வெதர் ரிப்போர்ட்லாம் சொன்னது இதெல்லாம். செங்கோட்டையன் என்னைக்கு வெதர் ரிப்போர்ட் சொல்லியிருக்காரு? ஏன் ஆகச்சிறந்த அரசியல்வாதிங்க? இப்ப நான் என்ன வெதர் ரிப்போர்ட்டரா, இல்ல நான் என்ன நிதி அமைச்சரா, இல்ல எனக்கு தெரியாதா? இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீங்க அதுக்கு வந்து அதுக்கு ஒரு படிப்பு, ஒரு கரெக்டான ஒரு நாலேஜ் வேணுங்கிறது அவர்கிட்ட யாருகிட்ட போய் எதை கேட்கறோம்னு இருக்கு. நம்ம ஊர்ல இப்ப எல்லாத்தையும் எல்லா கேள்வியும் கேட்கறாங்க. இப்ப அர்ஜுனை பார்த்து திடீர்னு வந்து சனாதனம் பத்தி நீங்க சொல்லுங்கன்னாங்க. அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அர்ஜுனுக்கு சனாதனம் தெரியுங்கிறது இல்ல தெரியாதுங்கிறது இங்க ப்ராப்ளம் கிடையாது. அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கணும், ஒரு பதில் சொன்னோம், அதுதான் ப்ராப்ளம். இப்ப செங்கோட்டையன் என்ன வெதர் ரிப்போர்ட்டா? அவர்கிட்ட போய் என்னத்தை போய் வெயில பத்தி கேட்கறது? இல்ல, இப்ப வெயில் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க போன் யூஸ் பண்ற எல்லாருக்குமே முன்னாடி டிஸ்பிளேல வரும் இவ்வளவு செல்சியஸ் இருக்குன்னு வரும். செல்சியஸ் சொல்லணும். நீங்க வந்து மழை எவ்வளவு பெய்யுனா இத்தனை சென்டிமீட்டர் இன்னைக்கு பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. மழைக்கும் வெயிலுக்கும் இதான் வித்தியாசம். அதுதான் சொல்றேன், சென்டிமீட்டர் செல்சியஸ். இத சொல்லல. இப்ப இவர் வந்து அரகுர அரசியல்வாதின்னு சொல்லிடலாமா? சரி, அவர் மழை நினைச்சு சொல்றாரு. அதே தாட் ப்ராசஸ் அப்படியே பிரியாக்கும் வைங்கன்றேன். சரி, அவங்களும் ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டாங்க. இவரு வந்து நாலேஜ் இல்லாம சொன்னதுக்கும் ஒரு சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும்
இல்ல ஃபாரன்ஹீட்டுக்கும் டிகிரி செல்சியஸ் சொன்னதுக்கும் ம். அவங்க புரோட்டோகால் பத்தி சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, இப்ப நான் இன்னொன்னு கொண்டு வரேன். மாண்புமிகு நிதியமைச்சர் இப்ப இருக்காப்ல, சரிங்களா? இருக்காரு. நீங்க சொல்ற அபிஷியல் வார்த்தைகள்ல இருந்து பேசுனது. ஆர்பிஐ இந்தியாவிலேயே எந்த ரூலுமே போடல. அதாவது நீ இவ்வளவு கடன் தான் கொடுக்கணும், இதுக்கு மேல கடன் கொடுக்க கூடாது அப்படின்னு எந்த ரூலும் போடல. ஆனா அவரு பிரஸ் மீட்ல பச்சையா பொய் சொல்றாரு. ஆர்பிஐ விதி போட்டிருக்கு, கடந்த ஆட்சியிலே விதி போட்டிருக்கு, எங்களால பயிர்க்கடன்களை விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு பொய் சொல்றாரு. ஆனா ஆர்பிஐ விதிமுறைகளை போய் பார்த்தா விவசாயிகளுக்கு வந்து தள்ளுபடி பண்ணிருக்கோம் கடன்கள்னு சொல்லி விஜய் அதான் வந்து சொல்றேன். திருச்சியில அது பேசினாரு. எல்லாமே தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு. நீங்க 1 லட்ச ரூபா லோன் வாங்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு 5000 நான் தள்ளுபடி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு விஜய். 1 மாசம் இஎம்ஐ தள்ளுபடி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா தேர்தல் வாக்குறுதியில விவசாய கடன்கள் முழுமையா ரத்து செய்யப்படும் சொல்றாரு. சரியா? இப்ப இவர் பொய் சொல்லியிருக்காருல. ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த எந்த அரசாங்கம் வேணாலும் வா, பயிர்க்கடன் ரத்து பண்ணாம கூட போய்க்க, எவ்வளவு வேணாலும் ரத்து, முழுசா கூட ரத்து பண்ணு. ஆனா நீங்க ரத்து பண்றீங்கன்னா குறைந்தபட்சம் 45 நாள் 60 நாளுக்குள்ள சம்பந்தப்பட்ட பேங்க்குக்கு அந்த அரசாங்கம் முழு தொகையும் கொடுத்துடணும். அவ்வளவுதான் விதி. இது எந்த பேங்கா இருந்தாலும் கேட்கும். கடனை தள்ளுபடி பண்ணா கேட்கும், அவ்வளவுதான். இதுக்கு வந்து இவரும் பொய் சொல்லி இருக்காரு. இப்ப மேயர் பிரியாவோட இவரை கம்பேர் பண்ணுங்க. இவர் வந்து 2013 இருந்து விஜய் கூட இருக்காரு. இப்ப இவர் யாரு? இப்ப இவர் மேல ஏன் இந்த இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, இவ்வளவு பெரிய டிமாண்ட், இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் வரல? இதே இவரு இன்னொரு பொய்யும் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா மேயர் பிரியா செய்து சரிங்கிறீங்க. சரின்னு சொல்லல. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ பெண்ணுன்றதுக்காக நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப நான் செய்தாலும் தவறு, என் கூட இருக்கவங்க செய்தாலும் தவறுன்னு நான் சொல்றேன். அதுக்காக ஆப்போசிட் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் நிறைய தவறு செய்யறாங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். இது 2 பேரும். ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் இன்னொருத்தர் தவற சுட்டி காட்டணும்னா நான் தவறு செய்யாம இருக்கணும். கரெக்ட். இப்ப நான் என்ன, இது ஒரு பாயிண்ட் தான் எனக்கு. நான் இது ரொம்ப மெச்சூர்டா சொல்றேன். இது 2 பேருமே என்னன்னா ஒரு கிளாஷ், 2 பேருக்குள்ள ஈகோ பிரச்சனை. இவங்க மேயர் பிரியா ரிப்பன் கட் பண்றாங்க. இவங்க ரிப்பன் கட் பண்ணும்போது பின்னாடி இருந்து இவங்க சீக்கிரமா கட் பண்ணி விட்டுறாங்க அந்த எம்எல்ஏ. அதுலதான் இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுல மறுபடியும் இவங்க போய் விளக்கேற்றும் போது இந்த விளக்கு இது 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஈகோ கிளாஷ். அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணது. இவங்க வெட்டும்போது வெட்டல, 2 பேர் மேலயுமே தப்பு இல்ல. இவங்க வெட்டும்போது வெட்டல, அவங்க வெட்டும்போது தான் வெட்டி இருக்கு இந்த ரிப்பன். ஆமா, அப்ப ஈகோ ஆரம்பிச்சது எம்எல்ஏ தான். சரிங்களா? இப்ப ஏன் இது விவாத பொருளாகுது? இது ஒரு சின்ன இஷ்யூ. 2 பேருமே அரசியல்ல கோலோச்சணும், வளரணும், அதெல்லாம் எனக்கும் ஆசைதான். சரிங்களா? நாங்க என்ன சொல்றோம்னா, இப்படி ஒரு ஆண் பச்சையா போய் சொல்லும் போது ஒரு எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இத பத்தி பேசவே இல்லை. கடந்து போகுது ஒரு காடு செய்தி மாதிரி. அதத்தான் நான் சொல்றேன். இல்ல போகுது, நீங்க ஆண் கூட விட்டுருங்க.